இது டோக்கியோ மெட்ரோவில் நடந்ததாக பதிவுகளில் பேசப்படும் ஒரு சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்ட குறுங்கதை. நள்ளிரவு 12:47. ஷிஞ்சுகு நிலையத்தில் கடைசி ரயில். சிசிடிவியில் ஒரு பெண் மட்டும் பிளாட்பாரத்தில் நின்றாள். வெள்ளை கோட், முகம் தெளிவில்லை. ரயில் வந்தது. அவள் ஏறினாள். அடுத்த நிலையத்தில் கதவுகள் திறந்தபோது அந்த பெண் இல்லை. ஆனால் அடுத்த நாள் காலை மெட்ரோ கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் கவனித்தார். அதே பெண் அதே நேரம் ஒவ்வொரு நாளும் சிசிடிவியில் தோன்றுகிறாள். அவள் எப்போதும் கடைசி ரயிலில் ஏறுகிறாள். ஆனால் ஒரு முறையும் இறங்கியதாக பதிவில்லை. ஒரு இரவு கட்டுப்பாட்டு அறையிலிருந்த அந்த ஊழியரின் மானிட்டரில் பெண் திடீரென கேமராவை நோக்கி திரும்பினாள். மெதுவாக உதடுகள் அசைந்தன. நான் இன்னும் வீட்டுக்கு போகவில்லை. அந்த இரவு முதல் கடைசி ரயில் ஓடுகிறது, சிசிடிவி வேலை செய்கிறது. ஆனால் அந்த கேமராவை யாரும் பார்க்கவில்லை.